விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக கொடையில்லம் கொண்டு கரம் கொடுத்து எங்களை உயர்த்திய அந்த செம்மலை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரா மோகன் அவர்கள், முதன்மை பொது மேலாளர், மனிதவளம் NLC இந்தியா லிமிடெட். அடுத்ததாக திரு MPS சிவசுப்பிரமணியன், முன்னாள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக பேருதவி வழங்கிய திரு மு செந்தில்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் CITA நெய்வேலி. அடுத்ததாக திரு வி திராவிடன் அவர்கள், VSR பில்டர்ஸ் நெய்வேலி. திரு P குமார் அவர்கள், ஸ்ரீ விஸ்வகர்மா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அவர்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு தாய் ராசி ஜெகதீஸ்வரன், நிறுவனர் தாய் தொண்டு மையம் மற்றும் அதன் நிர்வாகிகள். இந்த மண்ணுக்காக என்னுடைய ராஜ் டிவி அகடவட படக்குழு கொடுத்த தலைப்பு, இது நன்மையா? அறிவியலின் பெருக்கம், அனுபவசாலிகளின் இறுக்கம், நாகரீக மயக்கம், மக்களின் தயக்கம், கட்சிகளின் துவக்கம். இதுதான் இந்த நெய்வேலி மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. இங்க தான் நிலக்கரியை மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கிறாங்க. பல மாநிலங்களுக்கு இங்க தான் மின்சாரத்திற்கு இங்கிருந்து நிலக்கரி அங்க சப்ளை ஆகுது. இங்க தான் அதிகமாக தோண்ட 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 தான் பல மாநிலங்களில் வெளிச்சம் கிடைக்குது. அந்த மாதிரி இந்த தலைப்பை நாங்கள் கொடுத்து இந்த மக்கள் மனசை தோண்ட போறோம். இந்த தோண்டுதலினால் தான் இந்த தேசத்துக்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நாங்கள் இந்த மண்ணில் கொடுத்தோம். இந்த நிகழ்ச்சியின் நடுவர் புலவர் நாகராஜன் அவர்கள் இந்த தலைப்பை பற்றி பேச. நெய்வேலி ரசிக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் ராஜ் டிவியின் அகடவிடம் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்திலேயே எந்த ஊருக்கு போய் பேசினாலும் ரசிகர்கள் பஞ்சமாக இருப்பார்கள். ஆனால் வஞ்சகமே இல்லாமல், பஞ்சமில்லாமல் பைந்தமிழ் கேட்கிற ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது நமது நெய்வேலி மண்ணை தவிர வேறு எந்த மண்ணுக்கும் பொருத்தமாகாது. இந்த நெய்வேலிக்கு பக்கத்திலே 150 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே இருக்கிற எல்லா திரு இடங்களுக்கும் சென்று வந்து உலகத்திலே இருக்கிற தமிழர்களுடைய பசியை, உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய பசியை அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடுப்பு பற்ற வைக்கப்பட வேண்டும். அப்படி பற்ற வைக்கிற அடுப்பு மனிதனின் வயிற்று பசித்தீயை அணைத்தே தீரும் ஒரு தீ
இன்னொரு தீயை அணைப்பதற்கு சரியான இடம் என்று உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களிலேயே சுத்த சன்மார்க்கத்தை கண்டுபிடித்த எங்கள் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் தேர்ந்தெடுத்த முக்கிய ஆன்மீக பூமி இந்த நெய்வேலி. டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கும் இடம் இருக்கும், பள்ளிவாசலுக்கும் இடம் இருக்கும். காரணம், தெலுங்கு சமீதியும் இருக்கும், கேரள சமாஜமும் இருக்கும், தமிழருக்கும் தமிழ்ச்சங்கம் இருக்கும். எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே எல்லா மாநில மக்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து போற்றி பாதுகாக்கிற இந்திய மக்கள் கூடியிருக்கிற ஒரே இடம் இந்த நெய்வேலி என்ற காரணத்தினால்தான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். உங்கள் அத்துணை பேர் உற்சாகத்தோடு இதோ தொடங்குகின்றது. இன்றைய கால சூழலில் இன்றைய சமூகத்திற்கு இது நன்மையா? மக்களினுடைய தயக்கம் இன்றைக்கு நன்மையா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. மக்கள் தங்களுடைய தயக்கத்தை விட வேண்டும். தயக்கத்தை விட்டுவிட்டு தினம் தினம் நாம் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அவற்றிற்கு நாம் உரிமை குரல் கொடுக்க வேண்டும். பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி, ஆனால் சரக்குக்கு இல்லையே சேவை வரி. இது என்னையா நியாயம்? சரக்குக்கு சேவை வரி ஏன் கொடுக்கவில்லை? அதனை கேட்க வேண்டும். ஏன்னா அந்த சரக்கையே சேவையா பண்றாங்க அரசாங்கம், அதுக்கு எப்படிமா வந்து வரி போட முடியும்? பழைய இந்தியாவிற்கும் டிஜிட்டல் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா சொல்லுங்க? பழைய இந்தியாவிற்கும் டிஜிட்டல் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? 12ஆம் வகுப்பிலே தோத்து போய் ஃபெயிலாகி தற்கொலை செய்து கொள்வது பழைய இந்தியா. எப்படி எப்படி? தேர்விலே தோத்து போய் ஃபெயிலாகி தற்கொலை செய்து கொள்வது பழைய இந்தியா. மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்து தற்கொலை செய்து கொள்வது அதுதான் ஐயா டிஜிட்டல் இந்தியா. பெயரளவில் மட்டுமே நீட், எங்களின் லட்சியங்களுக்கெல்லாம் நீட்டியதே நீட். ஏழை மாணவியரின் கனவுகளுக்கெல்லாம் வச்சுதே வெட்டு. இது தேவையா? மக்கள் தங்களினுடைய தயக்கத்தை விட்டுவிட்டு இதற்கு உரிமை குரல் கொடுக்க வேண்டும். பொதுவா சொல்லுவாங்க குடிமக்களுக்காக நடக்கிறது ஆட்சி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு குடிமக்களுக்காகவா நடக்கிறது ஆட்சி? குடிமகன்கள் கொடுத்ததனை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி. மற்ற மாநிலங்கள் எல்லாம் பேருந்து வாங்க பேங்க்ல லோன் போடணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பேருந்துல போறதுக்கே பேங்க்ல லோன் போடணும். அப்படி ஒரு நிலை. என்ன பேருந்து கட்டணம் அப்படி இருக்கிறது. அதுவே அந்த பேருந்து நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. பேருந்து நம்ம மேல ஏறினாதான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு விதிவிலக்கு என்னன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல நாம ஏறினாலே நமக்கு ஆபத்து தான். அப்படி ஒரு நிலை. இந்த பேருந்துலேயே தமிழ்ல போட்டிருப்பான் இடைநில்லா பேருந்துன்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பஸ்ஸில் பிரேக் இல்லைன்னு அர்த்தம், அடிச்சா நிற்காது. அதே பஸ்ஸில் போட்டிருப்பான் பிபி அப்படின்னு போட்டிருப்பான். யாராவது பாயிண்ட் டு பாயிண்ட் நினச்சிங்கன்னா தப்பு, அது புளியமரம் டு புளியமரம். அதே பஸ்ஸில் ஒன்று போட்டிருப்பான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருப்பான். நீங்கள் எக்ஸ்பிரஸ்ன்னு நினச்சி ஏறினீங்கன்னா அடுத்தவனெல்லாம் நம்மளை ப்ரெஸ் பண்ணுற பஸ்ஸு அந்த பஸ்ஸு. அப்படிலாம் அரசு பஸ்ஸுக்கு சில விளக்கம் இருக்குது. நீ எந்த பஸ்ஸில் வந்த? நான் அரசு பேருந்தில் தான் ஏன் வந்தேன். நல்லபடியாக உன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கானுல. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நம் இனத்தை காக்க, நம் மொழியை காக்க, நம் உரிமையை காக்க, நம் உடைமையை காக்க, நம் கலாச்சாரத்தை கோலூச்ச நாம் எடுத்தோமே ஒரு முயற்சி, அதுதான் மெரினா புரட்சி. அதற்கு எத்தனை வெற்றி கிடைத்தது? காரணம், இளைஞர்களும் மாணவர்களும் தங்களினுடைய தயக்கத்தை விட்டுவிட்டு உரிமை குரல் கொடுத்ததற்கு தான் நாம் இன்றைக்கு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு விளையாடுறோம். நம்முடைய வீரத்தை நாம் பறைசாற்றுகிறோம். எனவே மக்கள் தங்களினுடைய தயக்கத்தை விட்டுவிட்டு வெளியேற வேண்டும்.
அடுத்து அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாம். ஒரு மாபெரும் தலைவர், ஒரு ஒப்பற்ற தலைவர், அவருக்காக அவர் விரும்பிய நினைவிடம் அதற்கு அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் நாம் எல்லோரும் கேட்டோம், சாதி மத வேதமின்றி இந்தியர்கள் தமிழர்கள் உலகத்தார் என்று பார்க்காமல் வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு கிடைத்த வெற்றிதான் அவர் ஆசை நிறைவேறியது. இரவோடு இரவாக நள்ளிரவுல ஒரு அறிவிப்பு 2016ஆம் ஆண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 செல்லாது என்று. எத்தனை தாய்மார்கள், முதியவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் வங்கியின் முன்பு கால் கடுக்க நின்றார்கள். ஆனா சில தொழிலதிபர்கள் வீட்டிலேருந்து கட்டுக்கட்டா எடுக்கிறாங்க பணம். பழைய நோட்டு இல்ல, புது நோட்டு. அது எப்படி? ஆக மக்கள் இதனை தயக்கத்தை விட்டு விட்டு கேட்க வேண்டும். யாரிடம் தயக்கத்தை விட்டு விட்டு கேட்கலாம்? நாம் தேர்ந்தெடுத்தவர்களை நாம் கேட்கலாம். நாம எல்லாரும் தெளிவாக தான் இருக்கிறோங்க ஐயா. ஆனா ஒன்னே ஒன்று மறந்துடுறோம். இந்த தேர்தலுக்கு முதல் நாள் ராத்திரி அந்த 200 ரூபா நோட்டு பண்ற வேலை என்ன? நம்மள மாத்திடுது. அந்த 200 ரூபாய பார்த்தோன்னே மாறிடுறோம். நாம ஓட்டு போடும்போது என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? ஐரா, செட்டியாரா, நாயுடா, வன்னியரா, கவுண்டரா, அருந்ததியினரா, பழங்குடியினரான்னு பார்க்க கூடாது. காங்கிரஸா, பாஜகவா, திமுகவா, தேமுதிகவா, அதிமுகவா, பாமகவா, நாம் தமிழரான்னு பார்க்க கூடாது. பெண்ணா ஆணான்னு பார்க்க கூடாது. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் நல்லவரான்னு பார்க்கணும். அவர் வந்தாருன்னா நமக்கு செய்வாரான்னு பார்க்கணும். ஏனென்றால் செய்வீர்களான்னு கேட்டு நம்மளெல்லாம் வச்சு செஞ்சுட்டு போனவங்க எத்தனையோ பேரு. நம்முடைய வேட்பாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மவர்களுள் ஒருவராக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு. நாம போய் கேட்டா நாளைக்கு அவங்க எம்எல்ஏவாவோ எம்பியாவோ சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ வந்த பிறகு நாம போய் கேட்டா அவங்க செய்வாங்களா? அப்படி செய்பவர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? நம்மவர்களுள் ஒருவராக இருக்கிறவர்களை மட்டுமே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்றைக்கும் நம்மோடு நம் கரங்களை பற்றி நடப்பவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு. இப்படி செய்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு வாழும். தமிழ்நாடு வாழ்ந்தது என்று சொன்னால் தமிழர்கள் வாழ்வார்கள். தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகமே வாழும். ஐயா, நான் டெல்டா மாவட்டம். எங்களோட ஊர்ல இன்னைக்கு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்முடைய அப்பா தாத்தா எல்லாரும் என்ன பண்ணாங்க? குளத்துல குளிச்சாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? டேப்ல குளிக்கிறோம். அடுத்து நம்மளுடைய சங்கதியினர் குளிப்பாங்களா என்னன்னே தெரியல. காரணம் தண்ணி இல்ல. நம்மை சந்திப்பவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தயக்கத்தை விட்டு விட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலமா இருந்தாலும் சரி, நெடுவாடா இருந்தாலும் சரி, வடகாடா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, மாணவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அரசு அலுவலர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, விவசாயிங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழிலாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரு பிரச்சனையா இருந்தாலும் நின்னு கேட்டு அதை சரி செய்யறவங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் என்று கூறி விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர், வெல்க அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம். என்ன படிக்கிறா கண்ணு? நீ 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பா ஏதாவது அரசியல் கட்சி இருக்கா? உங்க அப்பா இல்ல. என்ன பண்ற நீ? நான் விவசாயியின் மகள். விவசாயி. அம்மா அப்பா வந்துக்கிறாங்களா? வந்துக்கிறாங்களா? கூடு. கண்டிப்பாக இந்த பெண் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு பொறுப்புல வரும்போது அது அரசியலா இருக்கலாம், அரசுடைய அதிகாரியாக இருக்கலாம், கண்டிப்பாக இந்த தேசத்திற்கு சேவையாற்றக்கூடிய நல்ல ஒரு சிறந்த பொறுப்புல இருப்பா. தேசம் இந்த மாதிரி பெண்களை கையில் எடுத்துக் கொண்டால் இந்த தேசம் சிறப்பாக இருக்கின்றதை மீண்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக வழக்கறிஞர் திரு அருண் அவர்கள். சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கே அப்படின்னு பைக்கு வாங்கி, பைக்கை விட ஈஸியா இருக்கே அப்படின்னு காரு வாங்கி, அதனால இந்த தொப்பையை வாங்கி இந்த தொப்பையை குறைக்கலான்னு ஜிம்முக்கு போனா ஓடாத சைக்கிளை ஓட்ட சொல்றான். வாழ்க்கை ஒரு வட்டம்னு இந்த அறிவியல் பெருக்கம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த அறிவியல் பெருக்கம் எப்படி நன்மை அது தீமைன்னு தான் நான் பேச வந்திருக்கிறேன்.
இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடா வண்டி தள்ளிட்டு வந்து காய்கறி வித்த காலம்னு ஒன்று இருந்துச்சு. தரமான காய்கறிகள் விற்றா நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த அறிவியல் பெருக்கம்ன்ற பேரில் ஷாப்பிங் மால் கட்டி விட்டு அவன் ஒரு வண்டியை நம்ம கையில் கொடுத்து அந்த வண்டியை நம்ம தள்ளிட்டு போயிட்டு அது நல்ல காய்கறியா கெட்ட காய்கறியா பாடா போன காய்கறியா அப்படின்றலாம் தெரியாம வாங்கி. இல்லை அருண், மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப ரசித்து, அதாவது நம்ம சொன்ன விஷயம் ரொம்ப அன்னைக்கு ராத்திரிலாம் கேட்டு ரொம்ப ரசிச்சு சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். அதாவது முன்னாடிலாம் வீடு வீடா வண்டி தள்ளிட்டு வந்து காய்கறி வித்த காலம் இருந்துச்சு. தரமான காய்கறிகளை குறைவான விலையில வீடு வீடா வந்து வித்தான். தள்ளு வண்டியில வந்து வித்தான். ஆனா இப்ப என்ன பண்றான், ஷாப்பிங் மால்ன்ற பேர்ல நம்ம அந்த ஷாப்பிங் மால் உள்ள போயிட்டு அவன் ஒரு வண்டியை நம்ம கையில கொடுக்குறான். அந்த வண்டியை நம்ம தள்ளிட்டு போயிட்டு அது நல்ல காய்கறியா கெட்ட காய்கறியா பாடா போன காய்கறியான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க காலம் தானே இந்த காலம். இதுக்கு தான் பேரு வாழ்க்கையை தள்ளிட்டு போறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், கிழிஞ்ச நோட்டாக எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா கிழிஞ்ச நோட்டு வாங்குற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மட்டும்தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், ஏடிஎம்ல மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், கிழியாத நோட்டா கசங்காத நோட்டா எடுத்துகிட்டு போய் அந்த மிஷினில் பணம் போடுறோமே. இந்த அறிவியல் பெருக்கம் எப்படி நல்லதாக இருக்க முடியுன்றது தான் கேள்வி. நிலவுக்கு சந்திராயன் அமைச்சாச்சு, இன்னும் கவர்மெண்ட் பாத்ரூமில் தண்ணி வரல. இதான் நம்ம நிலைமைன்ற போது இந்த அறிவியல் பெருக்கம் எப்படி நன்மை அப்படின்றத ஆகப்பெரிய கேள்வியே. இன்று இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறான், வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறான், ஸ்கைப்பில் உறவு கொள்கிறான், வீடியோ சேட்டில் குழந்தை பத்துக்கிறான், பொண்டாட்டிங்க OLXல புருஷனையே வித்துடுறாங்க. அப்படிப்பட்ட காலம் தானே இந்த காலம். இந்த காலத்தில் இந்த அறிவியல் பெருக்கம் எப்படி நன்மை, அது கட்டாயமாக சொல்கிறேன் தீமை தான். டிவின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த அறிவியல் பெருக்கத்தினுடைய முதல் அடிவு தெரியுமா, டிவி கண்டுபிடிச்சது தான். இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொம்பளை பிள்ளையும் வீட்டில் என்ன பண்ணுதுங்க, இந்த டிவி தான் பார்க்குது, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்குது. ஒரு பாதிக்கப்பட்ட கணவன் எழுதுனா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஒரு பாதிக்கப்பட்ட கணவன் எழுதுனா, வீட்டில் தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருந்தது, கிரிக்கெட் வைத்தேன், பூரி கட்டை வந்தது, சீரியல் மாற்றினேன், பூரி 2 செட் வந்தது அப்படின்னா. அப்படியே பாவப்பட்ட ஆண்களா இன்னைக்கு இந்த அறிவியல் பெருக்கத்தை மாத்திருச்சு. இந்த டிவி வளர்ச்சியை பாருங்களேன். முன்னாடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா குண்டா இருந்துச்சு, அதை பார்க்குற நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஒல்லியா இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த அறிவியல் வளர்ச்சியில் டிவிலாம் ஒல்லி ஆயிடுச்சு. அதை நாம பார்க்குற பொம்பளையும் எந்த வேலையும் செய்யாம நல்லா குண்டா பெருத்து போய் உட்காந்துருக்காங்கன்றதுதான் உண்மை. இல்லை, இதெல்லாம் இவனுக்கு ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ. ஆமாம், குண்டா டிவி இருந்தப்ப பார்த்துட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாம் ஒல்லியா இருந்தாங்க. ஆமா, ஏன்னா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஓடுனுச்சு, இவங்க அதிகமாக பார்க்கல. ஆனால் டிவி ஒல்லியான பிறகு கலரில் வந்து இதெல்லாம் உட்காந்தே பார்க்குது. இப்படியே உட்காந்து எல்லாம் குந்தி தேவி மாதிரியே ஆகி போச்சு. நீ வருத்தப்படாத. நீ எங்கே தெரியுமா கல்யாணம் பண்ணுற, கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வா. நான்லாம் 40 நாளாக நிம்மதியாக இருக்கிறேன். என் நாகப்பட்டினத்தில் புயல் அடித்து கடந்த 40 நாளாக என் வீட்டுக்கு கரண்ட் வரல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் சொல்லு, இப்போ தான் என் பொண்டாட்டி என் டிவியை பார்க்காம என்ன பார்க்குறான். ஆண்களுக்கு நியாயமா விளம்பரத்தை அப்பதான் சாப்பாடு கிடைக்குது. சரி, அந்த விளம்பரத்தை பார்த்துட்டே சாப்பிடலான்னா இந்த அறிவியல் வளர்ச்சியில் விளம்பரன்ற பேர்ல என்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா. ஒரு நடிகருடைய குடும்பம், நான் பேர் சொல்ல விரும்பல, அண்ணன் தம்பி 2 பேருமே நடிகர்கள். அண்ணன் சொல்றாரு காப்பி குடிங்க அப்படின்றாரு, அவர் தம்பி சொல்றாரு டீ குடிங்க அப்படின்றாரு. அவங்க அப்பா மேடையில் பேசுறாரு 25 வருஷமா நான் காப்பி டீயே குடிக்கிறது கிடையாதுன்னு. அப்போ ஒரு குடும்பமா சேர்ந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவியல் பெருக்கத்தினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா இதுதான். அடுத்து இந்த ஆப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அப்ளிகேஷன், அதுக்கு சுருக்கி ஆப்ன்றான். இந்த ஆப்னு கண்டுபிடிச்ச உடனே என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டூழியமும் பண்றான்.